தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நம்ம தெய்வத்துக்கு பேர் சமாதானத்தின் தெய்வம். நம்ம தெய்வம் இருக்கிற இடத்துல சமாதானம் இருக்கும், அன்பு இருக்கும், பாசம் இருக்கும், பரிவு இருக்கும், அமைதி இருக்கும், நிம்மதி இருக்கும். சரி, அவருடைய பிள்ளைகளாகிய நாம் இருக்கிற இடத்துல இதெல்லாம் இருக்கா? நம்ம வீட்டில் இது இருக்குதா? நம்ம வாழ்க்கை துணையோடு எப்படி இருக்கிறோம்? நம்ம பிள்ளைகள்கிட்ட எப்படி இருக்கிறோம்? நம்ம பழகிற மக்கள், வேலை செய்கிற மக்கள், நம்ம கூட இருக்கிற மக்கள் எப்படி இருக்கிறோம்? நம்ம தெய்வம் அன்புள்ளவர், நம்ம தெய்வம் ஆற்றி தேற்றுகிறவர். நம்ம தெய்வம் பேசினாலே ஆறுதலாக இருக்கும். நம்ம பேச்சு எப்படி இருக்குது? நம்முடைய செயல்கள் எப்படி இருக்குது? நம்ம எப்படி இருக்கணும்? இயேசுவை போல இருக்கணும். அன்பாகவும் இருக்கணும், எச்சரிக்கையாகவும் இருக்கணும். இந்த உலகம் ரொம்ப பொல்லாதது. நீங்கள் அன்புங்க, யாருக்கும் அடிமையாகாதீங்க, போகாதீங்க, எச்சரிக்கையாகவும் இருங்க. கர்த்தருடைய வேதம் சொல்லுது, அன்பாக இருக்கணும், உங்கள் வார்த்தைகள் ஆறுதலாக இருக்கணும், மற்றவருடைய காயங்களை ஆற்றுகிறதா இருக்கணும். நிறைய வேதத்தை படிச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த வசனங்கள்லாம் மனசில் நல்லா பதிஞ்சு நம்ம வாயிலேருந்து வர வார்த்தையெல்லாம் அருமையான வார்த்தையாக வரும். நல்ல கேட்குறவங்களுக்கு ரொம்ப அவங்க வாழ்க்கை பிரச்சனையே மாறுங்க. நீங்கள் நிறைய வேதத்தை வாசித்து கர்த்தரை போல் நடக்க ஆரம்பிங்களேன், இயேசுவை போல் வாழ ஆரம்பிங்களேன். நிறைய தற்கொலைகள் பண்ணுறவங்க உங்களால் காப்பாற்றப்பட்டுருவாங்க. நிறைய நாளைக்கே சாக போகிறேன்னு நினைக்கிறவங்க கூட ஏஞ்சி உட்காந்துருவாங்க. உங்கள் முகத்தை பார்த்தா அவங்க உங்கள் முகத்தை பார்க்க மாட்டாங்க, இயேசுடைய முகத்தை பார்ப்பாங்க. இது அருமையான ஒரு ஊழியம். இந்த ஊழியத்துக்கு பெரிய பைபிள் காலேஜெலாம் படிக்கணும்னு அவசியம் இல்லை. அவருடைய சமூகம் உங்களோட இருந்து, அவருடைய பிரசன்னம் உங்களோட இருந்துச்சுன்னு வச்சிங்களேன், பெரிய ஆசீர்வாதம். ஒரு ட்ரௌசர் போட்டுக்கிட்டு ஒருத்தர் மலேசியாவில் பேசுகிறத நான் பார்த்தேன். தேவ பிரசன்னம் தேவையில்லை, விசுவாசம் இருந்தால் போதுன்னு. விசுவாசமே எங்கே திரும்ப வரும்? தேவ பிரசன்னம் தான் விசுவாசமே வரும். தேவ பிரசன்னம் வந்தால் ஆட்டோமேட்டிக்காக தேவன் மேலே அதிகமாக இருக்கும். தேவ பிரசன்னம் உங்களோடு இருந்தால் அவர்கள் உங்களை பார்க்க மாட்டார்கள். மனிதர்கள் கர்த்தரையே பார்ப்பாங்க. கர்த்தர் சாயல் வரும். பார்க்குற மக்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படுவாங்க. எல்லா இடங்களிலும் சமாதானம் வந்துவிடும். அல்லேலூயா. கர்த்தர் உங்களை மிகவும் ஆசீர்வதிப்பார். சந்தோஷமாக இருங்க.